Good morning, children. இன்னைக்கு நம்ம recent trends in transportation சமீபத்திய போக்குவரத்து வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். First, மெட்ரோ ரயில் is a mass rapid transport system. MRTS, mass rapid transport system. மெட்ரோ ரயில் என்பது அது ஒரு அதிவிரைவு போக்குவரத்து அமைப்பு. இது it is a convenient, fast, efficient, reliable, comfortable mode of urban transport. இது ஒரு வசதியான, வேகமான, திறமையான, நம்பகமான மற்றும் பாதுகாப்பான நகர்ப்புற போக்குவரத்து ஆகும். இதுல rapid transit, also known as heavy rail, metro, subway, tube or underground, is a type of high capacity public transport generally found in urban areas. இதுல அதிக இழுவைத்திறன் கொண்ட ரயில், மெட்ரோ ரயில், சுரங்கப்பாதை வழி, குழாய் வழி மற்றும் நிலத்தடி வழி போன்ற அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்துகளை உள்ளடக்கியது மெட்ரோ ரயில் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மோனோ ரயில் அப்படிங்கிறது மோனோ ரயில் இஸ் லைக் அ ட்ரெயின். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சாதாரண ரயில் மாதிரி தான் இருக்கும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் 2 sets of wheels that balances on a railway track, the monorail is balanced on top of one rail. இது இப்போ ஆர்டினரி ட்ரெயினாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ட்ராக்குக்குள்ள போகும், அந்த சக்கரத்தில் போகும். ஆனால் இது எப்படின்னா தொடர்வண்டியில் இருக்கும் 2 இணை சக்கரங்கள் உள்ளது போல் இல்லாமல் நிலைநிறுத்த கீழே உள்ள பகுதியில் தண்டவாளங்களை பயன்படுத்தி கொண்டு இயங்கும். இது கீழே இருக்கிற பகுதி தண்டவாளத்தை பயன்படுத்தி அப்படியே போகும். இது சக்கரங்கள் அந்த இதில் இருக்காது. Monorails are often used to transport people around large cities. இதில் மோனோரயில் அப்படின்னு பார்த்தா பெரிய நகரங்களை சுற்றியுள்ள மக்கள் பயணத்திற்கு பெரும்பாலும் மோனோரயில்களை பயன்படுத்துகிறாங்க. Some monorails utilize magnets to hover on their rails, reducing friction between the train and the rail. இது சில மோனோரயில்கள் தண்டவாளத்தில் செல்ல காந்தங்களை பயன்படுத்துது. தண்டவாளங்கள் மற்றும் மோனோரயில் ரெண்டிற்கும் உள்ள உராய்வையும் காந்தங்கள் குறைக்குது. அப்படியே காந்தத்திலேயே அப்படியே இழுத்துட்டே போகிற மாதிரி. ஓகே, the first monorail was invented in the 19th century. முதல் மாதிரி மோனோரயில் எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. தென் புல்லட் ரயில் அப்படிங்கிறது ஹை ஸ்பீட் ரயில் இஸ் அ டைப் ஆஃப் ரயில் டிரான்ஸ்போர்ட் தட் ஆப்ரேட் சிக்னிஃபிகன்ட்லி ஃபாஸ்டர் தென் ட்ரெடிஷ்னல் ரயில் டிராஃபிக் யூசிங் அன் இன்டகிரேட்டட் சிஸ்டம் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ரோலிங் ஸ்டாக் அண்ட் டெடிகேட்டட் ட்ராக்ஸ். இது உயர் வேக ரயில் அப்படிங்கிறது ரயில் போக்குவரத்தின் ஒரு வகை. இது பாரம்பரிய ரயில் போக்குவரத்தை விட வேகமாக இயங்குது. இது ஒரு ஒருங்கிணைந்த உருட்டல் அமைப்பு மற்றும் சிறப்பு வழித்தடங்கள் ஆகியவற்றை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறோம். இதில் the first such system began operations in Japan in 1964. first இது எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1964ஆம் ஆண்டு ஜப்பானில் செயல்பட்ட இந்த அமைப்பு புல்லட் ரயில் அப்படின்னு பரவலாக அறியப்பட்டது. Okay, high-speed train normally operate on standard gauge tracks of continuously welded rail. இது உயர்வேக ரயில்கள் பொதுவாக தொடர்ச்சியாக அமைக்கப்பட்ட நிலையான ரயில் பாதைகளில் தான் இயங்கும். போட்டிருக்காங்க பாருங்க, மெட்ரோ ரயில், தென் மோனோ ரயில். சரிதா? மெட்ரோ ரயில் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் ட்ரெயின்லாம் அந்த வீல் இருக்கும். இந்த மோனோ ரயிலில் பாருங்கள் வீல் இருக்காது. அதுக்கு பதிலாக அந்த ட்ரெயினுக்கும் அந்த தண்டவாளத்துக்கும் அந்த ஃப்ரிக்ஷன் கம்மி பண்ணுறதுக்காக காந்தத்தில் கூட சில மோனோ ரயில்ஸ் செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பைப்லைன் டிரான்ஸ்போர்ட், குழாய் போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறோம். இதில் இட் இஸ் அ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கூட்ஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் த்ரூ பைப். இதில் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களை குழாய்கள் மூலம் கொண்டு செல்லும் ஒரு வகை போக்குவரத்து. இதில் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் இன் பைப்லைன்ஸ். இதில் குழாய் போக்குவரத்தில் பைப்லைனில் என்னென்னா மனிதர்கள் அப்படியெல்லாம் போக முடியாது. இதில் என்ன கொண்டு போவாங்க அப்படின்னா திரவங்கள் மற்றும் வாயுக்கள் குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இதில் பைப்லைன் எக்ஸிஸ்ட் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் க்ரூட் அண்ட் ரிஃபைன்டு பெட்ரோலியம் ஃபியூயல் such as oil, natural gas and biofuel etc. and other fluids including sewage, slurry and water. இதில் கச்சா பொருட்கள் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியம், எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் உயிரி எரிபொருள் போன்ற எரிபொருட்கள், கழிவுநீர், குழம்பு மற்றும் நீர் உட்பட பிற திரவங்கள் ஆகியவற்றை கொண்டு செல்வதற்கு குழாய் பாதை பயன்படுத்தப்படுகிறது. இது இட் ரெக்வயர்ஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் டு இன்ஸ்டால். இதை நிறுவனத்துக்கு மிக அதிக முதலீடு தேவைப்படுகிறது. தென் கன்வேயர் டிரான்ஸ்போர்ட்.
கன்வேயர் போக்குவரத்து. It is the broad category of transport mode that includes modes developed from the idea of a conveyor belt. இது பரவலாக அறியப்பட்ட ஒரு வகை போக்குவரத்து. இந்த போக்குவரத்திற்கான பாதையினை கன்வேயர் பெல்ட் யுக்தியை பயன்படுத்தி உள்ளடக்கியுள்ளது. Conveyor belt அப்படின்னு பார்க்குறப்ப examples include conveyor belt, 2 or more pulleys with a continuous loop of material that rotates about them, escalator, elevator, which is used carrying people among floors of building. இப்போ நிறைய பில்டிங் இருக்குது, அடுக்குமாடி கட்டிடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப பெரிய மால்ல எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்கலேட்டர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம நின்றுட்டே போவோம், அது அப்படியே நம்மளுக்கு அடுத்த ஃப்ளோருக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்போ அங்கேருந்து கீழே இறங்கணும்னா அதில் வரப்போ கீழே இறக்கிடும். அப்போ அந்த ரெண்டும் இந்த பெல்ட் மூலமாக தொடர்ச்சியாக இயங்கிட்டே இருக்கும். பின்ன ரெண்டு சைட்லையும் பார்த்தோம்னா அந்த பெல்ட்டு தான் அது அப்படியே மேலே போகிறதும் இல்லை, இழுத்துட்டு போகும். ஓகேயா? பாருங்க, புல்லட் ரயில் எப்படி இருக்கு, புல்லட் ரயில். தென் பைப்லைன் டிரான்ஸ்போர்ட், ரோப்வே டிரான்ஸ்போர்ட், ஹைப்பர் லூப். பாருங்க, அந்த ரவுண்டுக்குள்ளே போகும், இந்த ரவுண்டுக்குள்ளேயே அந்த ட்ரெயின் போகும், ஹைப்பர் லூப். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரோப்வே டிரான்ஸ்போர்ட். ரோப்வே அப்படிங்கிறப்ப கயிறு வழி போக்குவரத்து. இது a ropeway is another means of transport in novel lifting device. இது இரும்பு கயிறு மூலமாக ஒரு இடத்துல மற்ற இடத்துக்கு பொருளையோ அல்லது மக்களையோ சுமந்து செல்லும் போக்குவரத்து. இதில் எப்படி இருக்கணும், it can be operated in the place where road construction is impractical and costly. இது எங்கே இது போக்குவரத்து சாலை எந்த இடத்துல போக்குவரத்து சாலை அமைக்க முடியாதோ அந்த இடத்துலையும் மற்றும் சாலை அமைக்க அதிக செலவாகக்கூடிய இடத்துலையும் இந்த ரோப்வே பயன்படுத்த கயிறு மூலமாக போகிறது பயன்படுத்துகிறாங்க. இது certain limit of goods or people can be transported with the help of electricity. இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தின் உதவியுடன் செயல்படுகிறது. மலைப்பாங்கான மிகவும் பின்தங்கிய பகுதிகளுக்கு கயிறு வழி போக்குவரத்து மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். certain limit of goods, கொஞ்சம் குறைந்த அளவு மக்களையும் குறைந்த அளவு பொருட்களையும் தான் இதில் ஏற்றிருக்க முடியும். இந்த hilly remote areas ropeway system of transport may be suitable means of transport. மலைப்பாதைகளில் நம்ம ஏறுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைப்பர் லூப் டிரான்ஸ்போர்ட், உயர் சுழற்சி வளைய போக்குவரத்து. ஹைப்பர் லூப் is a proposed system of transport that would see ports or containers travel at high level speed through a tube that has been pumped into a near vacuum. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வெற்றிட குழாய்க்குள்ள உந்தப்பட்ட சக்தி கொண்ட அதிக வேகத்தில் பயணியர் கொள்கலங்களை நகர்த்தி செல்லும் போக்குவரத்து முறை. இப்போ பெரிய பெரிய வளையம் இருக்கும், அதுக்குள்ள அப்படியே உந்து சக்தி மூலமாக போகக்கூடியது. இது the train ports would either float using magnetic levitation technology or float using air-caster skies, similar to how bugs travel across an Akaki table. இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா மிதவைகளின் அடிப்படையில் இயங்குறது. காற்று மிதவைகளின் அடிப்படையில் இது பெருமளவு உராய்வு தவிர்க்கப்படுறதுனால மணிக்கு 760 மைல் வேகத்தில் செல்லும் திறன் கொண்டது. இது எதிர்காலத்தில் சிறந்த போக்குவரத்து சாதனமாக விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, ஹைப்பர் இமன்ஸ் ஸ்பீட் வித் ப்ரொஜெக்டட் டாப் ஸ்பீட்ஸ் ஆஃப் 760 mph மைல் பர் ஹவர். 1 ஹவருக்கு 760 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா. தென் ஹைப்பர் லூப் இஸ் ஏ ஃபியூச்சரிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். எதிர்காலத்தில் நல்ல சிறந்த சாதனமாக விளங்கும். டன்னல்ஸ் ஃபார் த ஹைப்பர் லூப் would be built either above or below ground at only around 3 meter in diameter. அப்போ இதுக்கு அந்த வளையம் 3 meter diameterல இருக்கும். இது எப்படி இருக்கும்னா பழமையான சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தை விட எதிர்காலத்தில் சிறந்த போக்குவரத்து சாதனமாக விளங்கும் என்றால் மிகையாகாது. எலான் மஸ்க் என்ற தொழில் முனைவோரின் கூறுபடி இது 5ஆம் வகை போக்குவரத்து, 5th mode of transport அப்படின்னு சொல்லுவோம். எலான் மஸ்க், an entrepreneur, had proposed this mode of transport as a 5th mode of transport in 2012. Then water transport, நீர் போக்குவரத்து. water is a free gift of nature. நீர் இயற்கை கொடுத்த ஒரு வெகுமதி. So human civilization through gradual application of science and technology have utilized water resources for economic, political and military activities. இது இயற்கை
கொடுத்த நீர் வந்து இயற்கை கொடுத்த ஒரு வெகுமதி. மனித நாகரிகம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் படிப்படியான பயன்பாடு மூலம் பொருளாதார, அரசியல் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளுக்கு தண்ணீர் வளங்களை பயன்படுத்தப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா remarkable advancements are taking place in water transport due to considerable improvement in the construction, design, motive power, speed and safety of ships and boats. இதில் என்னன்னா கட்டுமான வடிவங்கள், உந்து சக்தி மற்றும் கப்பல் மற்றும் படகுகள் ஆகியவற்றின் கணிசமான முன்னேற்றம் காரணமாக நீர் போக்குவரத்துகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் நடைபெற்று வருது. இதில் நீர் போக்குவரத்து அப்படின்னு பார்க்குறப்ப water transport is the process of moving people, goods, etc. by barge, boat, ship or sailboat over a sea, ocean, lake, canal, river, etc. நீர் போக்குவரத்து அப்படிங்கிறது மக்களை நகர்த்துவதற்காக கடல், பெருங்கடல், ஏரி, கால்வாய், நதி முதலியனவற்றில் படகு, கப்பல் அல்லது படகோட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்படும் செயல்முறையாகும். இந்த வகை இதில் வந்து நீர் போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்வது பற்றி நம்ம இதில் this category does not include articles on the transport of water for the purpose of consuming the water. Water transports are of two types. இதில் வந்து நீர் போக்குவரத்து 2 வகைகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓசன் வாட்டர்வேஸ். உள்நாட்டு நீர்வழி, பெருங்கடல் நீர்வழி அப்படின்னு 2 இருக்கு. இப்போ வந்து நம்ம இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்லேண்ட் வாட்டர்வேஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் ரிவர்ஸ், கேனல்ஸ் அண்ட் லேக்ஸ். உள்நாட்டு நீர்வழிகள் நதிகள், கால்வாய்கள் மற்றும் ஏரிகள் ஆகியவை அடங்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்னல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட். இது வந்து ஒரு உள்நீர் போக்குவரத்து அப்படின்னு சொல்றாங்க. உள்நாட்டு நீர் போக்குவரத்து. ரிவர்ஸ் தட் ஆர் நேச்சுரலி நேவிகபிள் ஆர் கால்ட் நேச்சுரல் வாட்டர்வேஸ். ரிவர்ஸ் இயற்கையாக இயங்கக்கூடிய ஆறுகள், இயற்கை நீர்வழிகள் அப்படின்னு சொல்றோம், நேச்சுரல் வாட்டர்வேஸ். கேனல்ஸ் அண்ட் கேனலைஸ்டு ரிவர்ஸ் பிலாங் டு த கேட்டகரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் வாட்டர்வேஸ். அதே மாதிரி நம்ம தானாக இயற்கையாக உருவாகி இயங்கக்கூடிய ஆறுகள் வந்து இயற்கை நீர்வழிகள் அப்படின்னு சொல்றோம். அதே கால்வாய்கள் மற்றும் கால்வாய் ஆறுகள் வந்து செயற்கை நீர்வழி, ஆர்டிஃபிஷியல் வாட்டர்வேஸ் அப்படின்னு சொல்றோம். Generally small boats and steamers are operated on rivers to transport people and goods. ஜெனரலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக சிறிய படகுகளும் விசை படகுகளும் நதிக்கரையில் இருக்கும். மக்கள் மற்றும் சரக்குகளை சுமந்து செல்லும். இது வந்து where rivers are deep enough, large ships can also ply on them. அதுவே ஆறுகள் வந்து போதுமான ஆழமாக இருந்தால் பெரிய கப்பல்களும் அவற்றில் எளிதாக செல்ல முடியும். Canals are man-made waterways constructed for the twin purposes of navigation and irrigation. அதே மாதிரி கேனல்ஸ், கால்வாய்கள் அப்படிங்கிறது வந்து மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டது. இது வந்து 2 இரட்டை நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. கடற்பயணம் மற்றும் நீர்ப்பாசனம் என்ற இரட்டை நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. தென் அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நன்மைகள் அப்படின்னு பார்க்குறப்ப இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த cheapest mode of transport among the other modes of transport. இது வந்து பிற முறைகள் போக்குவரத்தை விட மலிவான பயணமாக கருதப்படுகிறது. It carries goods smoothly due to the absence of shaking and jolting during transit. பயணத்தின் போது நடுக்கம் மற்றும் குதித்தல் இல்லாத காரணத்தினால சுலபமாக பொருட்களை கொண்டு செல்கிறது. It is eminently suitable for the carriage of fragile goods like glassware, earthenware, etc. without causing damage. இது வந்து பொருட்கள் சேதமாகாமல் இருக்க வேண்டிய கண்ணாடியால் செய்யப்பட்ட பொருட்கள், மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் போன்ற பலவீனமான பொருட்களை கொண்டு செல்றதுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா அதிக ஜர்க்கிங் இல்லாததுனால இது வந்து ஒன்னோட ஒன்று உரசி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தென் இட் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஹெவி லோட்ஸ். இது கனரக சுமைகளுக்கு மிகவும் பொருத்தமானது. There is lesser pollution in water transport. நீர் போக்குவரத்துகளில் குறைந்த அளவே மாசு உள்ளது. Initial investment on river services as well as expenditure on their maintenance is much lesser as compared to road and rail transport. ஆற்றின் சேவைகள் மற்றும் முதலீட்டின் ஆரம்ப முதலீடு மற்றும் சாலை பராமரிப்பு மற்றும் ரயில் போக்குவரத்து ஆகியவற்றோடு ஒப்பிடும்போது செலவுகள் இதில் குறைவாகவே இருக்கு. தென் இதனோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இட் இஸ் த ஸ்லோயஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இது மெதுவான போக்குவரத்துக்கு வழிவகுக்கிறது. as compared to this, railways are quicker, safer and cheaper means of transport. இது ஒப்பிடுதல ரயில்வே விரைவான, பாதுகாப்பான மற்றும் மலிவான போக்குவரத்தாக இருக்கு.
flood caused during rainy season, lack of flow of water during summer season affected supply ports and steamers. எனவே மழை காலத்தில் ஏற்படும் வெள்ளப்பெருக்குகள், கோடை காலத்தில் ஏற்படும் நீர் பற்றாக்குறைகள் ஆகியன படகுகள் மற்றும் விசைப்படகுகள் போக்குவரத்தினை பாதிக்கின்றன. Sometimes rivers also change their way. It leads to stoppage and uncertainty in usage of this means of transport. சில நேரங்களில் ஆறுகள் தங்களோட வழிகளை மாற்றிக்கொள்கின்றன. இது போக்குவரத்து வழி வகையில் பயன்பாட்டினை நிறுத்தி நிச்சயமற்ற நிலையை உருவாக்குகிறது. எந்த சைடு போகணும், சில சமயம் ரிவர்ஸ் என்ன ஆயிரும்னா அது போயிட்டே இருக்கிற வழியில இல்லாமல் சைடில் கிளைகளாக பிரிஞ்சிடும். அப்போ எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ அவங்க அங்கே ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெருங்கடல் அல்லது கடல் போக்குவரத்து, அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓசன் ஆர் சி டிரான்ஸ்போர்ட். ஓகே சில்ட்ரன், கடல், பெருங்கடல் அல்லது கடல் போக்குவரத்து. ஓகே, தேங்க்யூ.